ஓம் சாந்தி 3/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, உண்மையான குழந்தைகள் தனக்குத்தான் ராஜகுலத்தை விடுவதற்கான தகுதி மிக்கவராக ஆகுங்கள் சொல்றாரு. எந்த அளவு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவு ராஜ திலகம் கிடைத்து விடுன்றாரு. இப்போ நம்ம நல்லா படிக்கணும். படிச்சு முரளி டெய்லியுமே ஒரு நாள் கூட தவறக்கூடாது. டெய்லியுமே படிச்சு ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அப்படியே அதுபடி நடந்துட்டு வரோம்னா அந்த அளவு நமக்கு ராஜ திலகம் கிடைத்திருன்றாரு. கேள்வி எழுந்தீர்கள் என்றால் ராவணன் மாயையின் நினைவு நடந்து. பதில், நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள். நாம் பெரிய பாபா சிவபாபாவிடமிருந்து சிறிய பாபா பிரம்மா பாபாவின் மூலமாக ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்கணும்ன்றாரு. இந்த நினைவு ராவணத்தன்மையின் மாயையின் நினைவை மறக்க வச்சிருன்றாரு. நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவணத்தன்மையின் நினைவு நமக்கு நீங்கிவிடும். இப்போ நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், ஒரு கடவுளுடைய குழந்தைகள், சகோதரன் மாதிரிதான் வரும் இல்லையா? அப்போ நமக்கு அந்த நினைவு வந்துருச்சுன்னா அவங்களும் நான் பாபாவுடைய குழந்தை தான் அப்படின்ட்டு நமக்கு நினைவு வரும்போது சகோதரன் சகோதரி, அதாவது உடல்ல வரும்போது சகோதரன் சகோதரி, ஆத்மாவா இருக்கும்போது சகோதரன் அந்த நினைவு வரும்போது அந்த மாயா ராவணத்தன்மையின் நினைவு நீங்கி விடுன்றாரு. இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தி ஆகின்றாரு. ஆனால் இதில் கூட முயற்சி தேவைன்றாரு. பாடல் உங்களை அடைந்த நாங்கள்ன்ற பாடல் வருது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், அனைவரும் திலகத்தை இங்கே பூர்வ மத்தியில தான் விடுறாங்க. பூர்வ மத்தியில தானே பொட்டு வைக்கிறாங்க. இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம். ஏன் பொட்டு வைக்கிறாங்கன்னா அங்க ஆத்மாவுடைய இருப்பிடம்ன்றாரு. மற்றொன்று ராஜ திலகம் இடக்கூடிய இடம். ராஜ திலகம் இங்கேதான் இடப்படுகிறதுன்றாரு. இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறதுன்றாரு. இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆசை தேவை. இப்ப இங்கே நம்ம ராஜ திலகம் பாப்பாடுறாரு. அதாவது சொர்க்கத்துல போய் நம்ம ராஜா ஆகணும். அதாவது லட்சுமி ஆகிறதுக்கான ராஜ திலகம் இருக்கக்கூடிய இடம் நெற்றி பூர்வம். அங்கதான் ஆத்மாவும் இருக்குதுன்றாரு. இப்போது ஆத்மாவுக்கு பாபாட்ட சொர்க்கத்தின் ஆசை தேவை. உலகின் ராஜ்ய திலகம் தேவைன்றாரு. உலகையே ஆட்சி செய்யணும், அதுக்கான ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்ச சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக நீங்க இப்ப படிக்கிறீங்கன்றாரு. படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ திலகம் விடுவதாகுன்றாரு. நம்ம படிக்கணும்னா இப்ப பாபாவா நமக்கு நெத்தியில போட்டு வைக்கிறாரு. அது இந்த உடல் அழிஞ்சிட போகுது. இப்ப ஆத்மா தனக்குத்தானே எப்படி ராஜ திலகம் இட்டுக்கும் அப்படின்னா நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். படிச்சா இப்ப டாக்டர் ஆகிறோம், கலெக்டர் ஆகிறோம். அந்த மாதிரி இந்த முரளி நல்லா யாரும் படிக்கிறாங்களோ, படிச்சு தாரணை செய்யறாங்களோ அவங்க ராஜ திலகம் அவங்களே இட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே வந்ததே படிப்பதற்காக தான்றாரு. நம்ம இங்க சென்டருக்கு வந்ததே படிக்கதான் வந்திருக்கிறோன்றாரு. இங்கே பூர்வ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்லுது, பாபா நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம்ட்டு சொல்லுது ஆத்மா. தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? யாருக்கு செய்யறோம்? நமக்காக தான் செய்யறோம். பாபாக்காக செய்யறோம், உலகத்துக்காக செய்யறோம் எதுவும் கிடையாது. நமக்காக தான் செய்யறோன்றாரு. நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்றாங்க. நாம் எப்படி நடக்கிறோம் என்று தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி பெருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம நடத்தை மாறுதா, எப்படி இருக்கிறோன்றத இப்போ செக் பண்ணணும். நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளாமா இல்லையா என நீங்களே அறிய முடியும்னு சொல்றாரு. நமக்கே நம்மளை பற்றி தெரியுன்றாரு. நம்ம எதுல வீக் பாயிண்டா இருக்கிறோம், நமக்கு 5 காரத்துல இன்னும் எது போகலை, எதுல நம்ம அடிக்கடி ரியாக்ட் பண்றோம், டென்ஷன் ஆகுறோம், இதெல்லாம் நம்ம நம்மளை நாமளே செக் பண்ணணுன்றாரு. உங்களை நீங்களே தெரிஞ்சுக்க முடியுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும்ன்றாரு. இப்போ பாபாவுடைய நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டணும். பாபா நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்கச் செய்வோம்ட்டு சொல்லணுன்றாரு. நாங்கள் உங்களுடைய உதவியாளராக, அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது ராஜ்யத்தை நடத்துவோம். பாரதவாசிகள் சொல்றாங்க அல்லவா, எங்களுடைய ராஜ்யம்ட்டு சொல்றாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடக்கிறோம் என்பது தெரியாது. அதாவது ஏன் மேரா இந்தியா பாட்டெல்லாம் போடுவாங்க, இது எங்க இந்தியா எங்க பாரதம் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இப்ப நரகமா இருக்குது இந்தியா பாரதம், அதெல்லாம் நம்ம விழுந்து கிடக்கிறோம், விஷம் நிறைந்த நதியில விழுந்து கிடக்கிறோம்ட்டு தெரியாம பாடுறாங்க. ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யமே இல்லைன்றாரு. இப்போது ஆத்மா தலைக்கீழாக தொங்கி கொண்டிருக்கிறதுன்றாரு. இப்போ ஆத்மா எங்க ராஜா சீட்ல இருக்கு,
அடிமையால இருக்குது. எல்லா ஆத்மாவும் உடம்புக்கு அடிமையா இருக்குது. அதனால இப்ப நம்முடைய ராஜ்யமே இல்லைன்றாரு. இப்போது ஆத்மா தலைக்கீழாக தொங்கிட்டு இருக்குது, உடல் அபிமானத்துல தொங்கிட்டு இருக்குதுன்றாரு. உண்பதற்கு கூட கிடைப்பதில்லையாம். சாப்பாடு கூட இப்ப இல்லை யாருக்கும். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போதுதான் பாபா சொல்றாரு, இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை. இப்போது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலான்ட்டு வராராம் சிவபாபா. ஆக தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறார் சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை இப்ப நினைவு செய்யறாங்க. உலகமே கடவுளை தான் நினைக்குது. அவரே புதிய உலகை படைப்பவர் ஆவார். அவரு தான் நம்ம இந்த சொர்க்கத்தை படைக்கிறது. அல்லாஹ் ஹெவனை படைத்தார், காட்ஃபாதர் ஹெவனை படைத்தார், எல்லா தர்மத்திலையும் இருக்குது. அவர் தான் புது உலக படைக்கிறார். தந்தை பதித்த பாவனரும் ஆவார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார். ஞான கடலும் அவர் தான் ஆவார். இது உங்களை தவிர வேற யாருடைய பத்திரம் இல்லை. ஆனா இது கிருஷ்ணரையோ இல்லை வேற யாரையுமே நம்ம இயேசு, புத்தர், கிருஷ்ணர் யாரையுமே பதித்த பாவனர் ஞான கடல் சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தர் நிராகார் பரமிதா பரமாத்மா, அவர் தான் கடவுள். அவரு தான் எல்லா அல்லா, ஜஹோவா, காட்ஃபாதர் சொல்றது எல்லாம் அவரு தான் சிவன்ட்டு நம்ம வழிபடுறோம். அவரை தான் பதித்த பாவனர் ஞான கடலும் ஆவார். இது உங்களை தவிர வேற யாருடைய பத்திரம் இல்லை. நம்முடைய பாபா ஞான கடல், சுக கடலாக இருப்பவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிவிக்கின்றாரு. இந்த மகிமைகளை உறுதியாக நினைவுப்பா வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. பாபாவோட மகிமையை மனசுல வச்சுக்கோங்க, உறுதியா நினைங்க. ஏன்னா இதெல்லாம் தந்தையின் மகிமைகள் அல்லவா. எப்பேற்பட்ட மகிமை, எல்லா புகழும் இறைவனுக்கேன்றாங்கல்ல. அந்த தந்தை மறுபிறவிகள் அற்றவர். அவர் ஒன்றும் நம்மள மாதிரி ரீபத்து வர்றதில்லை. அவர் பிறந்து நம்மள மாதிரி கஷ்ட நஷ்டம் மனுஷனாலாம் பிறக்கிறது இல்லை. அவர் மறுபிறவிகள் அற்றவர். கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறானதா. கிருஷ்ணர் பிறக்கிறாரு, அவர் 16 கலை சம்பூர்ணமா ஆகி அவர் ஜாலியா வாழறாரு சொர்க்கத்துல. அப்புறம் மறுபிறவில வந்துடுறாரு. அவரோட மகிமை வேற. பிரதம மந்திரி, ஜனாதிபதி இவர்களின் மகிமையில் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா. அந்த மாதிரி சிவன் மகிமை வேற, கிருஷ்ணர் மகிமை வேற. அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மகிமை இருக்கும், ஜனாதிபதி கவர்னருக்கு ஒரு மகிமை இருக்கும். அது மாதிரி விதவிதமா மகிமை இருக்குதுன்றாரு. எனக்கும் கூட இந்த நாடகத்தில் வேந்தலும் உயர்ந்த பாட்டு நடிப்பு கிடைத்துள்ளதுன்னு சொல்றாரு பாபா. கடவுள் சொல்றாரு, அவரு கூட ஒரு பாட்டு காட்சி. இது எல்லைக்கு பாற்பட்ட நாடகம். இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தின் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா. ஒரு சினிமா பார்க்க போறோம், 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம தெரிஞ்சுதான் போய் பார்க்க முடியும். ஆனா இந்த நாடகத்துல நம்மளே ஒரு நடிகரா நடிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு நாடகம். இந்த நாடகத்தினுடைய ஆயுள் தெரியாமலே நடிகர்கள் இருக்கிறாங்கன்றாரு. தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்றே சொல்லலான்றாரு. ஆனால் இதை தெரிந்து கொள்வதே இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டும் இல்லை. மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை தந்தை வந்துதான் இப்ப புரிய வைக்கிறார். 84 பிறகுகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவங்க 84 லட்சம் பிரிவுகள், அதாவது புல்லாகி புல்லாகி கனியாகி அப்படியே குரங்காகி அப்படியே மனுஷனானோன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த விதை போறோமோ அந்த மரம் தான் முளைக்கும் இல்லையா. அது மாதிரி 5 அறிவு 6 அறிவா பிறக்க முடியாது. அதனால அந்த தனியா அவங்க ஜீவராசிகள்லாம் தனித்தனி பிறவி. நம்ம தேவதையில இருந்து மனுஷனாகும், அவ்வளவுதான். நமக்கு 6 அறிவு இருக்கிறதுனால அந்த 5 அறிவால நம்ம பிறக்க மாட்டோம். அதனால இது 84 பிறவி தான் எடுக்கிறோன்றது கூட அவங்களுக்கு தெரியல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியுறாரு. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது ஒரு காலத்துல. படங்கள் இருக்கின்றன அல்லவா. அப்புறம் இப்போ என்ன சாட்சியா இருக்குன்னா இங்க பக்தி மார்க்கத்துல படங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு உயர்ந்ததா ஒரு காலத்துல பாரதம் இருந்தது. சோம்நாத் கோயிலே நமக்கு எக்ஸாம்பிள் தான். அது தங்க கோயில், அதை முன்னெடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சோம்நாத் கோயில் எவ்வளவு செல்வங்கள் திருடி சென்றார்கள். எவ்வளவு செல்வங்கள் இருந்தன. பாரதம் அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தது. ஆனா அந்த ஒரு கோயிலே ஒரு உதாரணம். அதுல கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கு. 17 முறை கஜினி முகமது கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் ஏதோ போர் புரிய வந்தாருன்னு பார்த்தா காசுல கொள்ளையடிச்சு போனான்னு பாபா சொல்லிதான் எவ்வளவு செல்வங்கள் இருந்தனான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீங்கன்றாரு. நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்னா பாபா சந்திக்க வந்திருக்கோம். யார? கடவுளை. பாபாவோடும் ராஜ திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம். இப்ப கடவுள்கிட்ட பாபானா கடவுள்னா நம்ம அப்பா தான். அவர் தான் ஆத்மாவுடைய அப்பா, பரமாத்மா. அவர்கிட்ட ராஜ திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார். அவர் வழிபடி நடந்தாலே அவர் ராஜ திலகம் கொடுத்துருவார். அவ்வளவுதான்.
நம்ம எப்படி அவர் ராஜ்யத்துல அவர் வந்து அவரா புள்ளி நம்மளும் புள்ளி எப்படி ராஜ்யத்திலகம் இடுவார்னா அவர் வழிபடி நடந்து உடலை விட்டு போகும்போது அவர் நினைவுல போனோம்னா ராஜ்யத்திலகம் நமக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என தந்தை கூறுகிறார். கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும். டிராமாவே மாத்திரும். பாபா சொல்லும் போதே நம்ம மாறிட்டோம்னா நமக்கு மாறும். டிராமால மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்ப டிராமாக்கு தான் மார்க்கு, நமக்கு மார்க் வராது, பதவி குறைஞ்சது. அதனாலதான் சொல்றாரு கண்டிப்பாக தூய்மை அடையணும். இப்ப அவர் அந்த சாப்பாடெல்லாம் குடித்தெல்லாம் விட சொல்றாரு. இப்போ வந்து அவர் சொல்றாரு நம்ம விட்டுட்டான். இதே ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்ப அந்த எதுவுமே கிடைக்காது. அந்த அவர் என்னென்ன சாப்பிட கூடாது சொன்னாரோ அந்த பொருள் எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை வரும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் விட்டுருவாங்க. பிகேஸும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பிகேஸும் விட்டுருவாங்க, நான் பிகேஸும் விட்டுருவாங்க. அதுல 10ஓட 1 11னா நம்மளும் விடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம டிராமால விடுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்ப வந்து டிராமாக்கு மார்க் போயிடும், நமக்கு மார்க் குறைஞ்சிடும். இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் தான், ஏதோ செக் பண்ணுவார். அதனாலதான் சிவன் வந்து சோதிச்சு பார்க்காமலாம் வந்து பதவி கொடுக்க மாட்டாரு இல்லையா. நானே கூட தட்டி 10 வாங்குறாரு. அந்த மாதிரி அவர் வந்து எப்படி ஒரு அன்பு இருந்தா நம்ம வந்து அவருக்கு அடிபணிஞ்சு எப்படி மாறுறோன்றத ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுத்து செக் பண்றாரு. அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம பாஸ் ஆயிடணும். அவர் சொல்லும் போதே விட்டுட்டோம்னா நமக்கு மார்க். அதனாலதான் சொல்றாரு பிறவிகளாக விஷ நதியில் மூழ்கி களைத்து போகவில்லையா. பாபா கேட்கறாரு ஒரு பிறவியை நீங்க நான் தூய்மையா இருக்க சொல்றேன், ஒரு பிறவி தானே தூய்மையா இருக்க சொல்றேன். 63 ஜென்மா நான் சொல்லவே இல்லையே. பிறவியா நீங்க எப்படி இருந்தீங்க, விஷ நதியில தானே கடந்தீங்கன்றாரு. உங்களுக்கு அழைச்சு போகலையா, திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. நான் பாவி நிர்குணமான தோல்வி அடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று செய்யறாங்க. வெளி உலகத்துல சொல்றாங்க நான் வந்து பாவி நிர்குணமான தோல்வி அடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்யறாங்க. அப்படி எனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இருந்தன. அப்ப அப்படி சொல்றாங்க என்கிட்ட எந்த குணமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காலத்துல அவங்களுக்கு குணம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப கண்டிப்பா ஒரு சமயத்துல குணம் இருந்திருக்கு. அந்த குணங்கள் இப்போது இல்லைன்ட்டு தான் வந்து புலம்புறாங்கன்ட்டு சொல்றாரு. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாம் உலகத்து எஜமானனாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக இருந்த ஒரு காலத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம தான் உலகத்துக்கு எஜமானரா தேவதைகளா ஒரு காலத்துல எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்களா இருந்தோம். இப்போது எந்த குணமும் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா ஆத்மால சக்தி குறைஞ்சிச்சு. இதையும் தந்தை தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை படைப்பவர் தந்தையை தானே ஆவார். ஒரு அப்பா தானே ஒரு குழந்தைகளை உருவாக்குறாங்க, அப்பா அம்மா. அதே மாதிரி இங்க பாபா வந்து கடவுள், அவர் தான் வந்து நம்மளோட அப்பா, பரம்பிதா பரமாத்மா. அவர் தான் குழந்தைகளை படைக்கிறார். ஆக தந்தைக்கு தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுது. அப்ப அவருக்கு இரக்கம் ஏற்படுது, கருணை வரும். என்னதான் எல்லாம் கெட்டவங்களா இப்ப நடிச்சுட்டு இருந்தாலும் மேல இருந்து அவர் பாக்குறாருல, எல்லாமே அவரோட குழந்தைகள் தான், ஆத்மாக்கள். அந்த உடம்பு வேற வேற உடம்புல இருக்கிறாங்க. தவறு பண்றாங்கன்னா அவருக்கு கோபம்லாம் வராது, அவருக்கு இரக்கம் தான் வரும், கருணை வரும். என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை கூறுகிறார். அவரோட பாகம் கூட அவரும் ஒரு பாகம் நடிக்கிறாரு. எந்த அளவு தம பிரதானமாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாரு. நிறைய பொய்யான தவறான பாவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப சண்டை என்னென்னலாம் ஏற்பட்டு இருக்கின்றன. இப்ப நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குது இல்லையா. இப்ப என்னெல்லாம் சண்டை போடுறாங்க அதெல்லாம் பாக்குறாரு. நாம் ஒரு சமயத்தில் உலகின் எஜமானாக இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்துட்டாங்க. இப்ப சண்டை போட்டு உட்காந்துருக்காங்களே இதே குழந்தைகள் தான் ஒரு காலத்துல இரட்டை கிரீடதாரியாக உலகத்துக்கு எஜமானராக இருந்தோன்றதை மறந்துட்டாங்க. நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீங்க, பிறகு நீங்கள் தான் 84 பிறவி எடுத்து வந்தீங்கன்ட்டு தந்தை அவர்களுக்கு இப்ப நினைவூட்டுகிறார். இந்த கோமா பேஷண்ட்டுக்கு ஞாபகப்படுத்துவாங்கல்ல, இதான்பா உங்க வீடு, இதான்பா உங்க அப்பா, ஞாபகம் இல்லையா அந்த மாதிரி பாபா நமக்கு ஞாபகம் வச்சிருக்காரு. ஆச்சரியமாக உள்ளது. 84 பிரிவுகளுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவிகள்ட்டு ஏற்படுத்திட்டாங்க சாஸ்திரத்துல. பிறகு கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருஷம்ட்டு சொல்லிட்டாங்க. அடர்ந்த காரூர்ல இருக்கிறாங்க அல்லவான்றாரு. ஆக்சுவலா இந்து தர்மத்துல அந்த ஸ்வஸ்தி சிம்பிள் போடுவாங்க. ஸ்வஸ்திக்குடைய அடையாளம் என்னன்னா 4 யுகங்களும் சரிபாகம் தான் வரும். 4 யுகங்கள். அதனாலதான் அந்த ஒரு கோயில்ல சாதம் வடிச்சா 4 சரிபாகமா 4 பாகமா பிரியுமா. கிருஷ்ணரோட கோயில்ல ஜெகநாத் புரின்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஸ்ரீநாத்தா ஜெகநாத்தான் தெரியல. அந்த கோயில்ல வந்து சாதம் வடிக்கும் போது 4 பாகமா பிரியுமா, அது சரிசமமா பிரியும். அப்ப யுகங்கள் வந்து சரிசமமா தான் இருக்குது. சத்தியுகம் சரிசமமான ஆண்டுகள், அதே மாதிரி திரேதாயுகம் சரிசமமான ஆண்டுகள். அது 1250 1250. துவாபரகம் கலியுகம் அதே மாதிரிதான் 1250 1250.
இது வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி வரணும். அவங்க சொல்றது லட்சக்கணக்கான ஆண்டுகள், அதாவது கலியுகம் 40,000 ஆண்டாம், அது குட்டியா வருது. இது வந்து சத்தியம் வந்து லட்சக்கணக்கான, அது இஷ்டத்துக்கும் போகுது. அதாவது அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி இல்லை. அந்த மாதிரி யார் பண்ணியிருக்குதுன்னா சாஸ்திரத்துல இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க சிம்பிள் போடுறது என்ன போடுறாங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறாங்க. இப்ப இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு பொய்ன்னு சொல்றாரு. பாரதம் தான் உண்மையான கண்டமாக இருந்தது, பாரதம் தான் இப்ப பொய்யான கண்டமா இருக்குதுன்றாரு. பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது, உண்மையான கண்டமாக யார் ஆக்கியதுன்னு கேக்குறாரு. இது யாருக்கும் தெரியாது. உண்மையான கண்டமா சிவன் வந்து உருவாக்குறாரு, பொய்யான கண்டமா மாயா வந்து பண்ணுது. ஆனா இப்ப மாயா காலம் இல்லையா, சிவன் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க, மாயா சொல்றதை நம்புவாங்க. இந்த சாதாரண வாழ்க்கையை தான் நம்புவாங்க. ஆனா ஒரு காலத்துல உண்மையை சொல்றாரு சிவன், அதை நம்ப மாட்டாங்க. இது யாருக்கும் இப்ப தெரியாதுன்றாரு. ராவனை பற்றி முற்றிலும் யாருக்குமே தெரியாது. மாயானா என்ன, மாயாதான் சர்வவியாபி. உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளாரையும் மாயாதான் இருக்குது. 5 விகாரம் தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கிறோம்னா அந்த தேக அபிமானத்தினால்தான் உடம்புல இருக்கிறோம். இது யாருக்கும் தெரியாதுன்றாரு. பக்தர்கள் ராவணனை எரிக்கிறாங்க. 10 தலை ராவணனை செஞ்சு எரிக்கிறாங்க. யாராவது தார்மீக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்க, மனிதர்கள் என்னென்னலாம் செய்யறாங்கன்ட்டு சொல்றாரு. சத்தியுகம் இதை சொர்க்கம் என சொல்றீங்க, அங்கே சைத்தான் ஆகிய ராவணன் எங்கிருந்து வந்தான்னு சொல்லி கேக்குறாரு. சொர்க்கம்னா எப்படி இருக்கும், அது பேலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேரடைஸ்ன்னு சொல்லுவோம். அங்க எப்படி இருக்கும், அங்க போயிட்டு இந்த ராவணன் வந்தான்லாம் சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கம்சன் வந்தான் அப்படின்லாம் கதை எழுதியிருக்காங்க. அப்படின்னா ராவணன் வந்து கலியுகத்துலதான் அரக்கர்கள் இருப்பாங்க, குழந்தைய கொள்றவங்கலாம். சொர்க்கத்துல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அங்க சைத்தானாகிய ராவணன் எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேட்கிறாரு. நரகத்தின் மனிதர்கள் அங்க எப்படி இருக்க முடியும்ன்ற, இங்க இருக்கிறவங்க அங்க எப்படி இருக்க முடியும், அங்க வெறும் தேவதைகள் தான் இருப்பாங்க. அப்போது இது தவறு என புரிந்து கொள்வார்கள்ன்றாரு. எப்படின்னா சொல்லுங்க, அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ராமராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலான்றாரு. இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான் நீங்கள் புரிய வைக்கவும் செய்றீங்க. இப்ப நம்ம வந்து ராமராஜ்யத்தின் படத்தை வச்சு சொர்க்கம் இல்லையா, ராமராஜன்றது சொர்க்கம், அதை வச்சு காட்டலாம். இது பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குல்ல, இங்க போய் ராவணன் எங்கிருந்து வந்தான்ட்டு நீங்க புரிய வைக்கலாம் அப்படின்றாரு. புரிய வைக்கவும் செய்கிறீர்கள், ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை. நம்மளும் புரிய வைக்கிறோம், ஆனா யாருக்கும் புத்தி போட்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் வந்து அந்த அளவுக்கு சக்திசாலியா இல்லை இல்லையா. ஆத்ம உணர்வுல ஆத்ம அபிமானி நிலை சொன்னார் இல்லையா. ஆத்ம அபிமானி குழந்தைகள் சார்ட் வைப்பாங்க, அவங்க வந்து அந்த பாபா நினைவுல இருப்பாங்க. அந்த மாதிரி யோகா நிலையில இருக்கும்போதுதான் அந்த ஞானத்துல அம்பு இருக்கும். அப்பதான் நம்ம சொல்றது மத்தவங்க புரியும். நம்மளும் சொல்றோம், ஆனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அரிதாக யாராவதுதான் வெளிப்படுறாங்கன்றாரு. நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கீங்க. இப்ப நம்ம பாருங்க, எவ்வளவு கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் இல்லையா பிகேஸ். இன்னும் முன்னால் போக போக எத்தனை பேர் நிலைக்க போகிறார்கள் என்பது புரியுன்றாரு. பாபா வந்து மரத்தை உழுப்புவாரு, அதாவது டெஸ்ட் பேப்பர் நிறைய கொடுப்பாரு. அதுல மாயாவுடைய டெஸ்ட் பேப்பர்ல இவங்களால தாக்கு படிக்க முடியாம போயிடுவாங்க. பிகேஸ்ல இருந்து நாட்டிகேவாயி போயிடுவாங்க. அதனால எத்தனை பேர் நிலைக்க போறாங்கன்ட்டு புரியுன்றாரு. ஆக பாபா வந்து புரிய வைத்துள்ளார். இதெல்லாம் மாயா பண்ணும். மாயா வந்து நம்ம பாபாட்ட வந்து பிரிக்க முயற்சி பண்ணோம். நம்ம தான் சுதாரிச்சுக்கணும். கடைசி வரைக்கும் பிகேவான்ட்டோம்னா பாபா குடைநிழல்ல நம்ம இருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆக பாபா வந்து புரிய வைத்துள்ளார். மியூட் போடுங்க. ஆக பாபா வந்து புரிய வைத்துள்ளார். ஆத்மாவின் சிறிய அடையாளத்தையும் இங்கேதான் புருவ மத்தியில தான் காட்டுறாங்க. ஆத்மாவுடைய சின்ன அடையாளத்தை கூட எங்க காட்டுறாங்கன்னா புருவ மத்தியில தான் காட்டுறாங்க. பெரிய அடையாளம் ராஜ திலகமாகின்றாரு. இப்போது தந்தை வந்துள்ளார். தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது, நீங்கள் சுயராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியை இப்ப காட்டுகிறார். இப்ப நமக்கு இந்த பெரிய திலகம், ராஜ திலகம் இடணும். சொர்க்கத்துல போயிட்டு நெத்தியில பெரிய திலகம் இடுவாங்க இல்லையா, ராஜாவாயிட்டோம்னா அதை எப்படி வைக்கிறது, இப்ப எப்படி சுயராஜ்யத்தை பிராப்தி அடையிறதுன்றத வழி காட்டுறாரு. எப்படி இந்த உடம்ப அடக்கிறது, மனசு புத்தி சம்ஸ்காரத்தை அடக்கி ஆத்மா ராஜாவா உட்காரணும் இங்க, அதுக்கான பயிற்சி தான் கொடுக்குறாரு. அதன் பெயரை ராஜயோகம் என்று வைத்துள்ளார். அவர் தான் வச்சுக்கிறார் பேர் ராஜயோகம். கற்றுக் கொடுப்பவர் தந்தை தான் ஆவார். இந்த ராஜயோகம் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா சிவன் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் ஒன்றும் தந்தையாக ஆக முடியாது. கிருஷ்ணருக்கு குழந்தை இல்லையா, அவரை போய் நம்ம அப்பான்னு சொன்னதே கிடையாது. பக்தி மார்க்கத்திலே நம்ம அவர் குழந்தைதான். குழந்தையாதான் நம்ம வந்து தொட்டில் ஆட்டுறது, கால் போடுறது,
கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது எல்லாம் பண்ணுவோம். ஆனா அவர் வந்து நம்ம என்னைக்குமே அப்பான்னு கூட்டது கிடையாது, அவர் குழந்தை. பிறகு ராதையுடன் சுயம்பரம் நடக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கும். அவர் வந்து சுயம்பரம் நடக்கும்போது ராதையோட லட்சுமி நாராயணா மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும். மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளவு ராணியர்கள் இருப்பதாக கூறிட்டாங்க. கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பொய், இது பொய் அல்லவான்றாரு. ஆனால் இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கு. இது டிராமால இருக்கு, சாஸ்திரம் எழுதியிருக்காங்க, மகாபாரதத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்க போகிறீங்க. என்ன பண்றது, இதெல்லாம் பொய்யான ராஜ்யத்துல இதெல்லாம் திரும்ப நம்ம நடிக்கும் போது ராவண ராஜ்யத்துல திரும்ப இதெல்லாம் நம்ம கேட்க போறோம்ன்றாரு. இப்போது குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இருக்குது, ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேல இருந்து நடிப்பதற்காக வரோம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுக்குது, இது மிகவும் சகஜமாக உள்ளது அல்லவான்றாரு. அதாவது மரணம்ன்றது ஒண்ணும் கிடையாது, அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போறது, அதான் மரணம். அது ரொம்ப ஈஸியா இருக்கு தானே. பாம்பு வந்து சட்டையை மாத்துற மாதிரி தான், தோலை உரிக்கிற மாதிரி தான். குழந்தை பிறந்தது என்றால் இதை சொல் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு அந்த ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்கிறது, குழந்தையும் கத்துக்குது. உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அதே மாதிரி பாபாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்ல, நம்மளும் பாபாவோட குழந்தை, அவரு நம்ம அப்பா, அவரும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்பா மற்றும் ஆஸ்தி நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார். சொல்லி கொடுக்குறாரு. அதை கூட ஞாபகம் வச்சுக்கல நம்மளால. அதான் அந்த குழந்தைங்க கூட படிக்குது, நீங்க படிக்க மாட்டீங்கன்றாரு. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். நீயே தாயும் தந்தையும் என பாடும் செய்றீங்க. சிவனுக்கு முன்னாடி போய் கோயில் என்ன பாடும், நீயே தாயும் தந்தையும் சொல்லிட்டு பாடுறோம். ஆத்மா பாடுகிறது அல்லவான்றாரு. அளவற்ற சுகம் கிடைக்கிறது. அந்த பாட்டை பாடும்போது சிவனை நினைச்சு அப்படியே உருகுது, உள்ளம் உருகுதையான்ற மாதிரி. சிவபாபா நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் இப்ப அறிவீர்கள். நம்ம யார் பாடம் எடுக்கிறாங்க, இந்த பிரம்மா பாபாவா? இது யார் இந்த முரளி எழுதுனது? சிவபாபா தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இங்கே நீங்கள் சிவபாபாவிடம் வந்திருக்கிறீங்க, கடவுள்கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. அவர் பேர் சிவன். பாகிரதம் எனில் மனித உடலில் உள்ள ரதம் அல்லவா. பாகிரதம்னாலே மனுஷ உடம்புதான். மனுஷ உடம்புல அந்த உடல்ல ரதம்ன்றது உடல், அந்த உடல்ல சிவனே வந்திருக்கிறார். ஏன்னா அது பாக்கியசாலி ரதம். இதில் பரம்பிதா பரமாத்மா வீற்றிருக்கிறார். அவர் உடம்புலதான் இவர் வரணும்னு இருக்குது இல்லையா. கல்பமும் அவர் தான் இவர் உடம்புலதான் வராரு. ஏன்னா இவருக்கு அதிக பக்தி பண்ணியிருக்கிறார். நம்மளெல்லாம் விட அதிக பக்தி பிரம்மா பாபா. அதே மாதிரி நிச்சய புத்தியில நம்பர் 1. அவர் மேல பிரவேசமானவனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு இல்லையா. நம்மள வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, யோசிக்கவே இல்லை, விட்டுட்டாரு. அதனால அவர் தான் பாக்கியசாலி ரதம், அவர் உடம்புல சொன்னார். ஆனால் ரதத்தின் பெயர் என்ன? பெயரே பிரம்மா என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைத்தார் அல்லவா. அவர் பேர் பிரம்மான்னு வச்சுக்கிறாரு. பிரம்மா மூலமாக படைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரம்மாவின் மூலம் தான் பிராமணர்களை படைக்கிறார். இந்த பிராமணர்கள் தான் தேவதையா மாறுறாங்க. அதனால பிரம்மான்னு வச்சுக்கிறாரு. முதலில் உச்சி குடுமி போன்ற பிராமணர்கள் உருவாகிறாங்க. பிராமணர்கள் அந்த பிராமின்ஸுக்கு குடுமி காட்டுறாங்க. குடுமி எதுக்கு வச்சுக்கிறாங்க, இங்கதான் நம்ம உச்சி குடுமியா நம்ம இருக்கிறோம். அந்த விராட ரூபம் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து உச்சி குடுமியா பிராமணர்கள் இருக்காங்க, அதே மறைச்சிட்டாங்க. உச்சி குடுமியா பிராமணர்களா நம்மளதான் உருவாகின்றனர். பிறகு தேவதைகளா ஆகிறோம். முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர். யாகம் வளர்க்கிறது, யாகத்துல ஆகுதி பண்ணணும் இல்லையா. இந்த பழைய உடம்ப நம்ம ஆகுதி, உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் ஆகுதி பண்ணிட்டு பிராமணரா மாறுறோம். பிகேவா மாறி அந்த யாகத்துல நம்ம போய் விழறோம். அப்புறம் நம்ம கருப்பு குதிரையா உள்ள விழும்போது வெளியே வெள்ளை குதிரையா பரிசுத்தாவா வெளியே வரோம். உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் அந்த யாகத்துல நம்ம கொடுக்குறோம். இப்போ இதன் மூலமா நமக்கு அங்க வந்து சொர்க்கத்துல பிராப்தி கிடைக்குது. ஆகையால் விராட ரூபமும் காட்டியிருக்கிறாங்க. பிராமணர்களாகிய நீங்கள் தான் பிறகு தேவதைகளா ஆகிறீங்கன்றாரு. யார் பிகே ஆகுறாங்களோ அவங்கதான் தேவதையா ஆவாங்க. தந்தை மிகவும் நல்ல முறையில புரிய வைக்கிறார். ஆனாலும் கூட மறந்துடுறாங்கன்றாரு. ஞானம் இன்னமும் நல்லா பாபா புரிய வைக்கிறார். தினம் புது பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அழகா புரிய வைக்கிறார். இருந்தாலும் குழந்தைகள் மறந்துடுறாங்க. குழந்தைகளே, நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள் என்பதை எப்போதும் இப்ப நினைவில் வையுங்கள் என்று தந்தை சொல்றாரு. நாம் பெரிய பாபாவோட வந்து சிறிய பாபா மூலம் ஆசை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் ராவண குணங்களின் நினைவு நமக்கு மறந்துடும். இது தூய்மையா இருப்பதற்கான நல்ல யுக்தி ஆகின்றாரு. பாபாவிடம் பல ஜோடிகள் வராங்க தம்பதியரா, பிகேஸ்.
ரெண்டு பேரா வீட்டுல 2 பேருக்குமே ஞானம் புரிஞ்சுது அட் அ டைம். இப்போ ஜோடி ஆயிடுறாங்களே. இருவருமே பாபான்னு தான் பாபாவை கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்ப 2 பேருக்கு என்ன உறவாயிடும்? சகோதரன் சகோதரி உறவு தான் ஆகும். எப்போது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நினைவு வருகின்றதோ பிறகு ராவண பழக்க வழக்கத்தின் நினைவு மறந்து விட வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம இங்க வந்தோடனே மாறிட்டோம் இல்லையா? ராவண ராஜ்யம் முடிஞ்சு போச்சு நம்மளை பொறுத்தவரைக்கும். நம்ம பாபா ஈஸ்வரிய ராஜ்யம் வந்துருச்சு. அந்த பழைய பழக்க வழக்கம்லாம் மறந்துடணுன்றாரு. இதில் உழைக்க வேண்டியுள்ளது. ஆனாலும் மாயாவும் விடாது இல்லையா? இவ்வளவு நாள் அதோட கஷ்டம்ன்றதுனால முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றாரு. முயற்சியின்றி எதுவும் நடக்காது. முயற்சி பண்ணாதான் எல்லாமே. முயற்சி பண்ணாமலாம் எதையும் நம்ம வெல்ல முடியாது இல்லையா? பாபா நினைவு, முரளி நம்மளை பிஸியா வச்சுக்கணும். அப்பதான் மாயா புத்தியில வராது. அதனால முயற்சியின்றி எதுவும் நடக்காதுன்றாரு. நாம் பாபாவுடையவரா இப்ப ஆகியுள்ளோம். அவரை தான் நினைவு செய்கிறோம். இப்ப நம்ம அவரை தான் நினைக்கிறோம் இல்லையா? என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அடியும் என பாபாவும் சொல்றாரு. 84 பிறவிகளின் கதை முற்றிலும் சகஜமானதுதான். நம்ம எப்படி நடிச்சு வந்தோம், எத்தனை பிறவி எடுத்தோம், சத்தியுகத்துல எத்தனை பிறவிகள், அது மாதிரி திரேதாயுகத்துல, இதெல்லாம் 84 பிறவிகள் நம்ம மொத்தமா எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் ஈஸி தான்றாரு. மற்றபடி தந்தையை நினைவு செய்தல் தான் முயற்சியே தேவைப்படுது. இதை நினைக்கிறது ஈஸி தான். ஆனா பாபா நினைக்கிறது தான் முயற்சி தேவைப்படுகிறது. முயற்சி செய்து குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைவு செய்யணும் என்று தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு 24 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் சரீர நிர்வாகம், 8 மணி நேரம் தூங்குறீங்க இல்லையா? மீதி 8 மணி நேரம் இருக்குல்ல, கர்ம யோகியா இருந்து கொஞ்ச நேரம் நினைவு எப்படியாவது 8 மணி நேரம் நினைவு செஞ்சிருங்கன்றாரு. அப்பதான் பாவம் அழியும்ன்றாரு. 1 மணி நேரம், அரை மணி நேரம் வகுப்பிற்கு வந்தீர்கள் என்றால் தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என நினைவு. தினமுமே நம்ம படிக்கணும் முரளி. 1 மணி நேரம், அரை மணி நேரம் நீங்க முரளி வகுப்பு எடுக்கிறாங்களே, சென்டருக்கு வந்தோம்னா நமக்கு பாபா கற்பிக்கிறாருன்றது நமக்கு நினைவுக்கு வரும். இல்லை முரளி படிக்கணும் அப்படியே மறந்துடும், பாபாவும் மறந்துடும், முரளியும் மறந்துடும். இப்போது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கிறீர்கள் அல்லவான்றாரு. இப்ப நம்ம பாபாவுக்கு முன்னாடி உட்காந்து முரளி கேட்டுக்கிறோம். தந்தை என்ன சொல்றாரு? குழந்தைகளே குழந்தைகளே என சொல்லி புரிய வைக்கிறார் நமக்கு. குழந்தைகளாகி நீங்கள் இப்ப கேட்குறீங்க, கெட்டதை கேட்காதீங்க என்று தந்தை சொல்கிறார். பாபா நமக்கு நல்லது சொல்றாரு. ஆனா இந்த மாயா கெட்டதா காதுல போடும். அதெல்லாம் கேட்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதுவும் கூட இப்போதைய விஷயம்தான்றாரு. நாம் ஞானக்கடலாகிய தந்தையிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிஷ்ய ஞானத்தை இப்ப கூறிக்கொண்டிருக்கிறார். பிறகு எடுப்பதும் எடுக்காதும் அவரவர்களை பொறுத்ததாகின்றாரு. பாபா என்னமோ எல்லாருக்கும் படி அளக்கிறார் தான். சிவன் படி அளக்கிறாரு ஈக்குவலா எல்லாருக்கும். ஆனா அதை எடுக்கிறதும் எடுக்காதும் நம்ம கையில தான் இருக்கின்றாரு. தந்தை இப்போது நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம். பிறகு எந்த சாஸ்திரம் முதலானவற்றின் பக்தியின் அம்சமும் இருக்காது. ஞானம் ஃபுல்லா இறங்கிடுச்சுன்னா புத்தியில, அப்புறம் பக்தி தானாவே விடுபட்டுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இல்லைன்றாரு. பக்தியில ஞானமே கிடையாது. ஞானம் இருந்தா அது ஒரே மூட நம்பிக்கை தான் பக்தி. அதுல ஞானமே கிடையாது. ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இல்லை. ஞான மார்க்கத்துல நமக்கு இதுல எல்லாமே புரிஞ்சிடும். ஞானம் வந்தவருக்கு பாபா கிடைச்சிடறாரு இல்லையா? கடவுளே கிடைச்சிடாரு. அப்ப கடவுளோட பாதையில போகும்போது அந்த மூட நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்ப பக்தி சிறிதளவும் இங்க இருக்காதுன்றாரு. ஞானக்கடல் வரும்போது ஞானம் சொல்வார். கடவுள் ஞானக்கடல். அவர் வரும்போது தான் ஞானம் சொல்வார். அவருடைய ஞானமே சத்கதிக்கானதா. இந்த ஞானத்தை நம்ம கேட்கறதே நம்ம நல்ல கதிக்காக தான். சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர் தான் சொல்றாரு. அவர் தான் வழி. கடைசியில நட்டுணையாவது நமச்சிவாயன்னு பக்தியில சொல்லிக்கிறாங்க. நீங்க என்னதான் எவ்வளவுதான் எந்தெந்த சாமியா கும்பிட்டாலும் கடைசியில அவங்கெல்லாம் யாருமே கிடையாது. அவங்கெல்லாம் தேவதைகள் தான். இவர் தான் பரம்பிதா பரமாத்மா. இவர் தான் கடைசியா சத்கதி கொடுக்க போறாரு. அவர் தான் பகவான் அழைக்கப்படுகிறார். அவரு தான் பகவானுக்கு சொல்றோம். அனைவரும் ஒரு பதித்த பாவனரை தான் அழைக்கிறாங்க. பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறாரு. கடவுளேன்னு ஒருத்தர் தானே கூப்பிடுறாங்க பதித்த பாவனர். அப்ப இன்னொருத்தவங்க யாரு இருக்க முடியும்? இப்போது தந்தையின் மூலம் குழந்தைகளாக நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா சத்தியமானவர் சிவன் இல்லையா? அவர் சொல்றதுதான் உண்மையா இருக்கும் இல்லையா? அவர் தான் உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கேட்டுக்கிறோம். குழந்தைகளே, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கி விட்டு சென்றேன் என தந்தை சொல்லியிருக்கிறார். இப்படிதான் போன காலத்துக்கும் உங்களுக்கு பாடம் எடுத்து உங்களை மாத்தி உங்களை செல்வந்தரா ஆக்கிட்டு போனேன். அதெல்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. 5000 வருடங்கள் விஷயம் ஆகும். 5000 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதை பண்ணிட்டு போனேன்றார். நீங்கள் ரெட்டை கீடதாரிகளாக இருந்தீங்க. நீங்க தான் சொர்க்கத்துல ராஜா ராணியா இருந்தீங்க, ரெட்டை கீடதாரியா.
தூய்மையின் கிரீடம் கூட உங்களுக்கு இருந்தது. நீங்க தூய்மையா இருந்தீங்க. 5 விகாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாம நான் உங்களை ஆக்கிட்டேன் போன கல்பத்துல. பிறகு ராவணராஜ்யம் ஏற்பட்ட போது நீங்க என்ன ஆயிட்டீங்க? திரும்ப பூஜாரியாக ஆகிவிடுகிறீர்கள். திரும்ப நீங்க அந்த தூய்மை போயிடுச்சு. சாதாரணமா ராஜா ராணி ஆயிட்டீங்க. பூஜாரியாகவும் ஆயிட்டீங்க. இப்போது தந்தை படிப்புக்கு வந்துள்ளார் என்பது அவரின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். இப்ப கடவுளே வந்துட்டார், ஞானம் கொடுக்குறாரு, பக்தி முடிஞ்சிருச்சு. அப்ப இப்போ நம்ம அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். பிறருக்கும் நம்ம புரிய வைக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அதை நம்ம தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். நான் இந்த சரீரத்தை லோனாக எடுக்க வேண்டியுள்ளது என்ன தந்தை சொல்றார். நான் இப்போ உங்களோட பேசணும்னா எனக்கு வாய் வேணுங்க. வாய் வேணும்னா எனக்கு ஒரு உடல் வேணாம். அதனாலதான் இந்த உடல்ல லோன் எடுத்து வந்திருக்கிறேன்றாரு. மகிமை அனைத்தும் அந்த ஒருவருடையது ஆகும்னு சொல்றாரு. நான் பிரம்மா. இப்ப பிரம்மா பாபா பேசுறாரு. இவ்வளவு நேரம் சிவபாபா பேசுறாரு. இப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, நான் பிரம்மா அவருடைய ரதமாக இருக்கிறேன்ட்டு சொல்றாரு. நான் அவருடைய ரதமா இருக்கிறேன். என் உடல்ல தான் அவர் வராரு. நான் காளை மாடு அல்ல. அந்த பக்தியில நந்தி காமிச்சிருக்காங்களே, நந்தி காளை மாடு. காளை மாடெல்லாம் இல்ல. நான் ஒரு உடம்பு, அதாவது மனுஷன்தான். என் உடம்புல இவர் வராரு. அதனால என்ன அவங்க பக்தியில அந்த மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. அதாவது சிவனையும் சரியா சொல்லல, நந்தியே யாருன்ட்டு சரியா புரிஞ்சுக்காம அந்த மாதிரி வரைஞ்சிட்டாங்க. அது லிங்கமாவும் காளை மாட்டாவும் காமிச்சிட்டாங்க. ஆனா இங்க உண்மையிலே சிவன் புள்ளியா இருக்கிறாரு. அவர் பரமாத்மா. அவர் உடல்ல பிரவேசமாகறாரு. அப்பதான் ஞானத்தை சொல்ல முடியும்ட்டு ஒரு உடல்ல பிரவேசமாகறாரு. இவரு ஒரு உடல் தான். அதனால நான் காளை மாடு அல்ல. பலியாவது அனைத்தும் உங்கள் மீதுதான் சொல்றாரு. நம்ம மேல பலியாவதாரம் பாபா பாபா உங்களுக்கு சொல்றாரு, இடையில் நானும் கேட்டுக்கொள்கிறேன்ட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. நான் பிரம்மா பாபா சொல்றாரு, சிவபாபா உங்களுக்கு சொல்றாரு, இடையில நானும் கேட்டுக்கிறேன்ட்டு சொல்றாரு. எனக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்வார் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு மட்டும் பாபா ஞானம் சொல்ல வரல, உலகத்துக்கே சொல்ல வந்திருக்காங்க. உங்களுக்கும் கூறுகிறார், உங்களுக்கும் தான் சொல்றாரு. நானும் இங்க கேட்டுக்கொள்கிறேன்ட்டு பிரம்மா பாபா சொல்றாரு. இப்ப சிவபாபா பேசுறாரு. இவர் பிரம்மா கூட முயற்சி செய்யும் மாணவர் ஆவார். சிவபாபா சொல்றாரு, இந்த பிரம்மா கூட முயற்சி செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். நீங்களும் ஸ்டூடெண்ட் தான், அவரும் ஸ்டூடெண்ட் தான். நீங்களும் மாணவர்கள். இவரும் படிச்சுட்டு தான் இருக்கிறார். இவரும் படிக்கிறார். தந்தை நினைவில் தான் இருக்கிறார். எவ்வளவு குஷியில் இருக்கிறாரு. பாபா நினைச்சாலே குஷி வந்தது இல்லையா? எவ்வளவு குஷியில் இருக்கிறார். லட்சுமி நாராயணரை பார்த்து குஷி ஏற்படுகிறது. நாம் இப்படி ஆக போகிறோம் அப்படின்ட்டு போதை வருது. நீங்கள் இங்கே வந்ததே சொர்க்கத்தின் இளவரசி ஆவதற்கு தான் சொல்றாரு. ராஜயோகம் அல்லவா, லட்சியம் குறிக்கோளும் இங்க இருக்குதுன்றாரு. படிப்பிக்கக்கூடியவரும் அமர்ந்திருக்கிறார். பாபா தான் படிப்பிக்கக்கூடியவர், அவரும் உட்கார்ந்துருக்காரு. பிறகு ஏன் அவ்வளவு குஷி இல்லை? பாபா கேட்கிறாரு, கடவுளே உட்கார்ந்து படிக்க வைக்கிறாரு, ஏன் உங்களுக்கு அவ்வளவு குஷி இல்லை? தேகாபிமானம், உடல் அபிமானம், 63 ஜென்மம் அப்படியே வாழ்ந்து இந்த கடைசி விரையில முற்றிலும் தேகாபிமானம். அதுல நமக்கு முன்னாடி கடவுளே வந்திருக்காரு, நம்ம இவரதான தேர்னம் பத்தியில இவரே கஷ்டாரு, பாலம் எடுக்கிறாருன்னு அந்த குஷி கூட இல்லை. உள்ளுக்குள் மிகவும் குஷி இப்ப ஏற்பட வேண்டும்ன்றாரு. குஷி யாருக்கு வருது அவங்களுக்கு அந்த போதை இருக்கு. அப்போ அவங்க அந்த பதவி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா குஷி வரும். பாபாவிடம் இருந்து நாம் ஒவ்வொரு கல்வமும் ஆஸ்தியை இப்ப எடுக்கிறோம்னு சொல்றாரு. இங்கே ஞான கடலிடம் நாம் வருகிறோம். நீரின் விஷயம்லாம் அல்ல. நம்ம கங்கையில போய் குளிக்கல, ஞான கடல் பாபாட்ட வந்திருக்கோம். ஞானத்தை கேட்டு ஆத்மா தூய்மை ஆகுது. நம்ம ஒண்ணும் போயிட்டு உடம்ப கடல்ல கங்கையில குளிச்சா உடனே ஆத்மால இருக்கிற பாவம்லாம் போயிடாது. கங்கா கொண்டு தலையில் தடிச்சுக்கினாலும் பாவம் போயிடாது. தந்தை அருகே பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் இப்ப பாபா கிட்டக நம்ம பக்கத்துல உட்காந்து புரிய வைக்கிறார். நீங்களும் இவர்கள் தேவதைகளை போல ஆவதற்காக படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்ப லட்சுமி நாராயண் மாதிரி ஆகத்துக்கு படிக்கிறீங்கன்றாரு. குழந்தைகளுக்கு மிகவும் குஷி இப்ப ஏற்பட வேண்டும். நாம் இப்போது நம் வீட்டுக்கு செல்கிறோம், பரணாமத்துக்கு போறோம். இப்போது யார் எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்கன்றாரு. ஒவ்வொருவரும் தம் முயற்சியை செய்ய வேண்டும். இப்ப எல்லாருமே நம்மளோட முயற்சியை செய்ய சொல்றாரு. மனசோர்வு அடைந்துடாதீர்கள். முயற்சி பண்றோம் பாபான்னு நினைக்கிறோம், அடிக்கடி மாயா வருது, நினைக்க விட மாட்டது. அதனால நீங்க ரொம்ப களைப்பு அடைந்துடாதீங்க, மனசோர்வு அடைந்துடாதீங்க அப்படின்றாரு. நினைச்சு கடைசியா ஃபுல்லா ஒரு நினைவு வந்துரும்ன்றாரு. இது மிகப்பெரிய லாட்ரி ஆகுன்றாரு. இதெல்லாம் கிடைக்காது. டாக்டர் ஆகுது, கலெக்டர் ஆகுறது மாதிரி அது ஒரு பிறவிக்கு தான். 21 பிறவிக்கு தேவதை ஆகுதுன்னா சும்மாவா? பெரிய லாட்ரின்றாரு. அது மட்டும் கிடையாது, 84 பிறவிக்கும் படி அளக்கிறாரு. இந்த கடைசி பிறவி வரைக்கும் நமக்கு சாப்பாடு போறதே இந்த ஞானம் தான். பாபா நினைவு தான். பாபா நினைவு, இந்த ஞானம் தான் நமக்கு சோறு போடுதே. அதனால இது எவ்வளவு பெரிய லாட்ரின்றாரு. புரிந்து கொண்டிருந்தாலும் பிறகு ஆச்சரியம் படிப்படியாக ஓடி போய் படிப்பை விட்டு விடுறாங்க.
நிறைய பேர் பிகே ஆகிட்டு வராங்க, சென்டரில் சேவைலாம் செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறாங்க. மாயா அவ்வளோ வலியை தான் இருக்குதுன்றாரு. மாயை எவ்வளோ பலம் வாய்ந்ததுன்னா அந்த மாதிரி கூட்டுன்னு போயிடுது அவங்கள. பாபாட்ட வந்து பிரித்து டைவர்ஸ் பண்ணி கூட்டு போயிடுது சொல்கிறார் பாபா. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய்த்தந்தையும் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்குத்தானே ராஜ திலகத்தை வைத்துக் கொள்வதற்காக தகுதி மிக்கவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகளாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நடத்தையை மிகவும் ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். ராயலா இருக்கு சொல்றாரு. முன்னெல்லாம் அந்த மாயா பின்னாடி போய் சீப்பா பிஹேவ் பண்ண வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ராயலா இருக்கணும். நடத்தை வந்து ராயலா இருக்கணும். தந்தைக்கு முழுமையான உதவியாளரா இப்ப ஆகணுன்றாரு. 2வது பாயிண்ட், நம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற குஷி படிப்பை இப்ப படிக்க வேண்டும்ன்றாரு. நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸு, கடவுள் வந்து டீச்சர், அவர் நமக்கு கற்பிக்கிறார் என்ற குஷியில குஷியா படிப்பை படிக்கணும். ஒருபோதும் முயற்சியில் மனசோர்வு அடையக்கூடாது. நல்லா முயற்சி பண்ண, திரும்ப கோவப்பட்டுட்டேன், திரும்ப வந்து மாயா அந்த வீழ்த்திருச்சு அப்படின்ட்டு சோர்வாயிடக்கூடாது. திரும்ப எழுந்து முயற்சி பண்ணணுன்றாரு. ஒருபோதும் முயற்சியில மனசோர்வு அடையக்கூடாது. வரதானம், தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுது என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு பாபா நமக்கு அதிகாரமும் கொடுத்துட்டாரு. நமக்கு அதிகாரத்தின் சக்தி மூலமா திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக இப்ப மாத்துங்க. திருமூர்த்தின்னா அவர் என்ன சொல்றாரு, மனசு புத்தி சம்ஸ்காரம், அதை சொல்றாரு. கீழே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக இப்ப மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுன்றதான் கொடுக்குறாரு. 3 விதமான சக்திகள் நமக்கு இருக்குதான், மனசு புத்தி சம்ஸ்காரம். இது படைப்பவராகிய உங்களின் படைப்பாகுன்றாரு. மனசையே நம்ம தான் படைக்கணும், புத்தியை நம்ம தான் படைக்கணும்ன்றாரு. புத்தி மூலமா தான் நம்ம படைக்கணுமே. நம்ம 84 பிறவிக்கு நம்ம தான் ஜாதகமே எழுதுறோம். இப்போ நம்ம நினைக்கிறதா நம்மளோட வாழ்க்கையை அடுத்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸா உருவாக்கணும். அதுக்குதான் பாபா சொல்லிட்டு இருக்காரு, பிராமணர் ஆனவருக்கு நம்ம தவறே செய்யக்கூடாது, 100 மடங்கு தண்டனை ஆயிடும். அதனால்தான் மனசு புத்தி தான் நம்ம படைப்புன்றாரு. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸா உருவாக்குறோம்னா நம்ம நல்லா இருக்கிறோம். நீங்க கருணை வைங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க அடுத்தவங்களை பத்தி கூட யோசிக்காரு. நீங்க உங்க வாழ்க்கை 84 பிறகு நீங்க இப்ப வந்து நீங்க எழுதுங்கன்றாரு. திருக்காமிருக்கம் திருப்பம் எழுதுனா எழுதுங்க நம்மளுடைய விதியன்றாரு. விதியை நம்ம தான் எழுத போறோம். மனசு புத்தி சம்ஸ்காரம் வந்து படைப்பவராகி உங்களின் படைப்பாகின்றாரு. இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தி மூலமாக உதவியாளராக இப்ப மாத்தி கொள்ளுங்கன்றாரு. இப்போ அத்தாரிட்டியே நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதிகாரத்தின் சக்தி மூலமா பவர் கொடுத்துட்டாரு. பவர் ஆஃப் அத்தாரிட்டி பவரே கொடுத்துட்டாரு. இதன் மூலமா நீங்க உதவியாளரா அதை மாத்திக்க. மனசு புத்தி சம்ஸ்காரத்தின் மேல ஆட்சி செய்யுங்கன்றாரு. ராஜா வாயிடுங்க. அது இஷ்டத்துக்கு ஏன் போடுறீங்க? இந்த மனசு என்ன பெரிய இதுவா? அது இஷ்டத்துக்கு அது ஏன் ஓடுது? அதை பிடிச்சி அடக்குங்கன்றாரு. குதிரைக்கு கடிவாளம் கட்டுங்க. புத்தி ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடுது? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பாபா நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து ராஜாவாகி அதிகாரத்தின் சக்தியை யூஸ் பண்ணி உதவியாளரா மனசு புத்தியை மாத்துங்க. சம்ஸ்காரத்தை எப்படி ராஜா தான் எந்த செயலும் செய்வதில்லை. ராஜா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவருக்கு ஆள் இருப்பாங்க, அந்த ஆளுங்க மந்திரி எல்லாம் இருப்பாங்க, அவங்க வச்சுதான் செய்வாரு. ஆனால் செய்ய வைக்கிறார். ராஜா வந்து எல்லாரையும் செய்ய வைப்பாரு. அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு. கீழே இருக்கிற மந்திரி சர்வன்ட்ஸ் வேலைக்காரன் யாரங்கேன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் அந்த துவாபரயுகத்துல அந்த மாதிரி ராஜாக்கள் உருவாயிட்டாங்க. இங்க நம்ம ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்து மனசு புத்திய அதெல்லாம் மந்திரி, மனசு புத்தி சம்ஸ்காரம் மந்திரிகள். இதுங்களை இயக்கணும். அந்த கர்மேந்திரங்களை நம்ம தான் இயக்கணும். நம்ம செய்யக்கூடாது, இதுங்களை செய்ய வைக்கணும். இதுங்க இஷ்டத்துக்கு அது போயிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் அடக்க சொல்றாரு, செய்ய வைக்கிறார். செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பாங்க. இந்த ராஜா எதுவும் செய்ய மாட்டாரு. அவர் செய்யக்கூடியவங்க தனியா அங்க ராஜ்யத்துல இருப்பாங்க. அது போல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவர் ஆகின்றாரு. இப்ப அந்த சம்ஸ்காரத்தை நிரப்புறாரு. அப்பதான் நம்ம சத்தியுகத்துல போய் ராஜா ஆக முடியும். இப்ப வந்து நீங்க ஆத்மா செய்ய வைக்கக்கூடியவராகும். நீங்க சீட்ல உட்காந்துருங்க நெற்றி குலத்துல. நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரின்ட்டு உட்காந்து, மற்றபடி செய்யறதுலாம் இந்த மனசு புத்தி சம்ஸ்காரம் இந்த கர்மேந்திரங்களை அடக்கி ஆளுங்கன்றாரு. செயல்படுவது இந்த விசேஷம் 3 சக்திகளாகும். எனவே மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவு வச்சுக்கோங்க. நான் தான் படைப்பவர், இதெல்லாம் என்னுடைய படைப்பு. இது இஷ்டத்துக்கு நான் ஏன் ஆடணும்?
நான் இதுங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் இதோட இது உங்களுடைய படைப்பவர்ன்ட்டு நீங்க அந்த வரதானத்தை நினைச்சுக்கணும். பின்னோக்கு சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரியங்களையும் சரியான பாதையில் இப்ப நடத்துங்க. மனசு புத்தியை கண்ட்ரோல் பண்ணுங்க, பாபா சொன்ன வழியில நடத்துங்க. சம்ஸ்காரத்தையும் மாத்துங்க, கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க, சரியான பாதையில ஸ்ரீமத் படி நடக்க வைங்க. நீங்க மட்டும் இந்த நடந்துட்டீங்கன்னா நீண்ட காலமா இங்க புருஷார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி வைக்கணும். 21 பிறவியும் ராஜா தான் நீங்க சொர்க்கத்துல. இங்க ஆனா நீண்ட காலமா நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருந்து கண்ட்ரோல்ல நம்மளுடைய உடல் மனம் பொருள் எல்லாத்துக்கும், அதாவது உடல் மனசு புத்தி சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அங்க ராஜா தான். ஆனா நீண்ட காலம் இங்க புருஷார்த்தம் இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சாதான் அங்க போய் நம்ம ராஜாவாக முடியும். இதுதான் சொல்றாரு. இதுதான் இந்த ராஜ யோகம்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸ்லோகன்: அவ்யக்த பாலனியின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவரா இப்ப ஆகுங்க. இப்ப பாபா அவ்யக்தமாயிட்டாரு. அவ்யக்த பாலனையும் நடக்குது. மேல இருந்து நம்மள எல்லாம் பாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு டெய்லி வரதானம் கொடுக்குறாரு. அந்த வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்கு புத்தி லைன் கிளியரா இருக்கணும்ல. புத்தியில ஒரே குப்பை குளமா இருந்தே அவர் சொல்றது நமக்கு எப்படி கேட்ச் ஆகும். அதனால இப்ப தெளிவானவரா ஆகுங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை இப்ப தாரணை செய்யுங்க. நம்பிக்கை ஆயிட்டாலும் இன்னைக்கே சொன்னார்ல, நம்ம நடுவோட பாவனை எல்லாம் மாறணும். அதாவது ராயலா இருக்கணும்ன்றாரு. ஆன்மீக ராயல்டி தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்க. தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. தூய்மைனா வெறும் பிரம்மச்சரியம்னு நினைச்சுக்கிறாங்க. சன்னியாசிகள் வீட்டை விட்டு காட்டுக்கு போறது அது பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றதுக்கு தான். நம்ம வீட்டிலேயே இருந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண சொல்றாரு. சிலர் அது மட்டும்தான் தூய்மைன்னு நினைச்சுக்கிறாங்க. தூய்மைன்னா பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணா அதான் பாபா சொல்றாரு. அது அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனா இருக்குது. அதுவும் தேவைதான், அது ஃபவுண்டேஷன். ஆனால் தூய்மைன்னா என்னன்னா இதன் கூடவே மேலும் 4 இணைந்து இருக்கிறது. தூய்மையிலே 4 அந்த பிரம்மச்சரியத்தோட இன்னும் 4 இருக்குது, இணைந்து இருக்குது. என்னன்னா கோபம், அதான் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை அப்படிங்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த 5 கோபம் மற்றும் இதனுடைய துணைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மகா பூதங்களையும் தியாகம் செய்து, அதன் கூடவே அதனுடைய யாரெல்லாம் குழந்தை குட்டிகள் சிறிய அளவில் இருக்கிறாங்களோ பெரிய அளவில் இருக்கிறார்களோ அவற்றையும் தியாகம் செய்யும் பொழுதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டி தாரணை ஆகுன்றாரு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் விகாரம் பிரம்மச்சரியத்தை மட்டும் கிடையாது தூய்மை, அதன் கூடவே 4 இருக்குது. அந்த 4ல கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்துக்கு அதோடைய துணைவர்கள் வர இருக்கிறாங்களாம். குழந்தை குட்டி எல்லாம் இருக்குதான், மகாபூதங்கள்லாம் இருக்குன்னா கூடவே குழந்தை குட்டி எல்லாம், கோபத்தோட குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. என்னன்னா சிடுசிடுப்பு, கடுகடுப்பு, சீன்றது, ஒரே கடுப்பா இருக்குது, யாரை பார்த்தாலும் பிடிக்கல. இதுவும் கோபத்தோட அம்சம்தான். ஒரு மாதிரி சீன்றது, வெறுப்பு, ஒரு சிலர் பார்த்தா பிடிக்கல, அப்படியே வெறுப்பா இருக்குது. அதெல்லாம் கூட கோபத்தோட, சிலருக்கு அதெல்லாம் கோபம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. அது எல்லாமே கோபத்தோடைய அம்சம்தான். கடுகடுப்பு, சிடுசிடுப்பு, சின்னதா கூட நம்ம மூஞ்ச காட்டுறது, இதெல்லாமே கோபத்தினுடைய அம்சம். அந்த குழந்தை குட்டி தான் எல்லாமேன்றாரு. இதெல்லாம் கூட சின்ன அளவுல பெரிய அளவுல, சில கோபத்தோடைய பெரிய அளவுலாம் இருக்கும். ஆவேசம், கத்துறது, 4 வீடு கேட்குற மாதிரி ஆவேசமா கத்துறது, அது பெரிய அளவுல இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்ப தியாகம் செய்யணும். அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் தூய்மை. அதுதான் உண்மையான தூய்மைன்றாரு. அப்ப அந்த பேராசை, பற்று, எது இருந்தாலும் அங்க அந்த தூய்மையே இல்லை. அப்ப பாப்சமா நம்மளால ஆக முடியாது. கீழே தான் மாட்டிட்டு இருக்கிறோம், மேல எப்படி பறந்து போக முடியும்? பற்று வச்சுக்கிறோம், ஆசைப்படுறோம், பேராசைப்படுறோம். இங்க கீழே பூமியிலேயே புத்தி சுத்துதுன்னா பாபா கூட பக்கத்துல உட்காந்து போறதுக்கு எங்க தூய்மை இருக்கு? நம்ம கிட்ட தூய்மை இல்லையே. அதனால இது எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டியின் தாரணை உங்களுக்கு ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.